Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் வெங்காய தொக்கு தான். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இல்ல ஆயில் ஊத்திருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிரலாம். கடலைப்பருப்புலாம் கொஞ்சோண்டு போட்டா போதும். நல்லா பொரியட்டும் கடுகு. அடுத்தது 4 பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா, அதை சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதில் பெரிய வெங்காயம் நிறையா நம்ம சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கேன் ஒன்று. அது நல்ல நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தான் இதில் கூட இருக்கணும். அடுத்தது ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதோட உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி இதை மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட கூட நம்ம கலந்து சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு இருந்துருச்சுல்ல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெங்காய தொக்கு. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.